குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே சமையல். இன்றைக்கி என்ன சமையல்னா ஃபிஷ் ஃப்ரை, தால் அண்ட் ஒயிட் ரைஸ். இது கூட அடிஷ்னலாக ஒரு டிஷ் எக்ஸ்ட்ராவாக செய்துட்டோம். அது ஆக்சுவலி பிளானில் இல்லை, பிளானும் பண்ணல, பிளான் பண்ணி சமைக்கிறதுல ஃப்ரெண்ட்ஸ். எது செய்யணுன்னு இருக்குதோ அது செய்துறது, அவ்வளோதான். சிக்கன், மட்டன், ஃபிஷ் ஏதாவது சண்டேஸில் செய்யணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு காடை, 2 காடை வேணுந்தேன். காடை வந்துட்டு பெப்பர் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சடனாக ஒரு ஆசை. சரி, ரொம்ப நாள் ஆச்சு இந்த காடை சாப்பிட்லாமேன்னு சொல்லி. ரொம்ப கோல்டாக வேறு இருக்குது. யாரோ நம்ம ஃப்ரெண்ட் சொன்னார், காடை சாப்பிட்டா ஈட்டு, ஸோ கோல்டுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் பெப்பர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லி, ஸோ காடை பெப்பர் ஃப்ரை. ஆனியன் நல்லா எண்ணெயில் போய்ட்டு வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌனாக. பார்த்தீங்களா லெக் பீஸ் என்ன மாதிரி இருக்குது, செம்ம சைஸு. இதுதான் லெக் பீஸு, சரிங்களா? இந்த காடை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். வாஷ் பண்ணிக்கணும் நல்லா க்ளீனாக. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, டொமேட்டோஸு, தேவையான சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர் அண்ட் கரம் மசாலா, சரிங்களா? எல்லாம் ஒரு ஸ்பூன், ஜாஸ்தி போடக்கூடாது, சரிங்களா? ஜாஸ்தி போட்டிங்கன்னா ரொம்ப மாதிரி அடிக்கும், சொன்னால் ஜாஸ்தி போடக்கூடாது. லைட்டாக தான் இருக்கணும். பெப்பர் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கனாக்கா அது பெப்பர் ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா பெப்பர் அப்போ உங்களுக்கு அந்த பெப்பர் ஃப்ரை மாதிரி இருக்காது, நார்மலாக ஒரு மசாலா கிரேவி மாதிரி வந்துடும், சரிங்களா? நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகணும், சரிங்களா? அந்தளவுக்கு நல்லா நீங்கள் சாட்டே பண்ணிட்ட பிறகு நல்லா க்ரீமி, நல்ல ஒரு ஜூஸி அந்த மாதிரி வந்துடும். நான் சொல்கிறது கிரேவி மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இது வரைக்கும் பண்ணுவோம், சரிங்களா? இது கூட நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகா, இது ரெண்டும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டுட்டு திருப்பி சாட்டே பண்ணுவோம். சாட்டே பண்ணினே இருந்துட்டு சாட்டே பண்ணணும். ரொம்ப பேஷன்ஸாக பொறுமையாக அது சாட்டே பண்ணணும். அப்புறம் இந்த காடை போட்டுருக்கோம். காடை போட்டுட்டு காடையை நல்லா திருப்புங்க. கீழே மேலே 2 வாட்டி நல்லா போட்டு நல்லா க்ளீனாக அதை வதக்குங்க. ஃப்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். நல்லா பண்ணிவிட்டு இவ்வளோ தான். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி லைட்டாக விடும், ஜாஸ்தியெல்லாம் விடாது. சிக்கனை விடுற மாதிரி இதில் லைட்டாக தான் தண்ணி விடும். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம், சரிங்களா? இந்த டைமில் கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுட்டு இப்போ அந்த மசாலாலாம் வச்சுருக்குறீங்களே, இந்த 3 மசாலா, சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர் அண்டு கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், இது 3 போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. இப்போ அந்த ரா ஸ்மெல்லு வரும், இந்த மசாலா பவுடர் ஸ்மெல்லெல்லாம் வரும் இல்லைங்களா? இந்த டைமில் கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கணும். நீங்கள் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா இதுலேயே அது ஃப்ரை ஆகாது. அவ்வளோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். காடை ஸ்மூத்தாக இருக்காது. ஆல்ரெடி இந்த ஃப்ளஷ் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால கொஞ்சம் தண்ணி போட்டுக்கணும். இதில் ஜாஸ்தி போடக்கூடாது, கொஞ்சம் தண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு சும்மா லைட்டாக தண்ணி இப்படி போட்டிங்கனாக்கா அந்த தண்ணியிலே அப்படியே லைட்டாக நம்ம மசாலா நல்லா கொஞ்சம் அப்படியே பிரட்டி விட்டுறணும். அது அவ்வளோதான். கீழே இந்த பக்கம் அந்த பக்கம் சும்மா அப்படியே நல்லா ஒரு நீட்டாக சாட்டே பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே இவ்வளோ தான். இதுக்கு நெக்ஸ்ட்டு இதுக்கு போட வேண்டிய மசாலா என்னென்னா ஜஸ்ட்டு பெப்பர் பவுடர் தான், வேறு எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஸோ பெப்பர் பவுடர் போட்டுட்டோன்னாக்கா முடிஞ்சு. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பெப்பர். இப்போ மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுடுங்க. இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி டைமில் நான் பண்ணுவேன், ஒரு சுத்து கொத்தமல்லி, கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ கொத்தமல்லி போட்டு ஒரு டர்னு, ஒரு சுற்றிட்டு பாருங்கள் கோல்டு எப்படி இருக்குது பார்க்கலாம். இன்றைக்கி சாப்பிட்டுட்ட பிறகு இதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ரசம் வச்சுட்டுருக்கிறேன், கொஞ்சம் லைட்டாக வச்சுருக்கிற ரசம். ஸோ அதுவும் இது கூட போயிடும், மிளகு ரசம், சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய சண்டே ஸ்பெஷல். ஸோ ஃபிஷ்ஷு கூட கிடையாது, இதுதான் நம்மளுக்கு சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி, சரிங்களா? யூஸ்வலாக ஃபிஷ் குழம்பு போன சண்டே பண்ணோம். ஸோ இந்த வாட்டி ஜஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு, நம்ம பெங்களூரில் ஃபிஷ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஷீலா மீன் தான் வாங்கினேன். அந்த ஷீலா மீன் அந்த ரேட்டு சொல்கிறான். நம்மளுக்கு என்ன தப்பு பண்ணுறது தெரில. சரி, வேறு வழி இல்லை. சரி, ஃபிஷ்ஷு வாங்கணும் தான். வாங்கி ஏதாவது ஒன்று சாப்பிடுவேன்னு சொல்லி ஃபிஷ் வாங்கியாச்சு. இப்போ ஒரு பெரட்டு பெப்பர் போட்டு தான் ஃபைனல் ஸ்டேஜ். சும்மா எல்லாமே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். அடி பிடிக்கக்கூடாது. அந்த மசாலாலாம் அப்படியே நீட்டாக இது கூட அப்படியே எல்லாம் பிளெண்ட் ஆகணும். நீங்கள் பார்த்தீங்களா? இவ்வளோதான் விஷயம். இவ்வளோதான், முடிஞ்சு. இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. அப்பயே போட்டு சாப்பிடாதீங்க. 5 நிமிஷம் விட்டுட்டு சாப்பிட்டா தான் அது என்றைக்குமே டேஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா?
ஒயிட் ரைஸை போட்டுக்கோங்க, ஒரு ரசமோ தாலோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, இந்த ஃப்ரை வச்சுக்கோங்க. சாப்பிட்டிங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஒயிட் ரைஸ், ஃபிஷ் அண்ட் காடை. சரி ஃப்ரெண்ட்ஸ், சமையல் முடிஞ்சது. இப்போ சாப்பிட்லாம். நீங்கள் செய்து பார்த்து டேஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் செய்து ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், பூவாட்டம் வந்துடுச்சு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஒரு டிஷ்ஷில் நெக்ஸ்ட்டு சந்திப்போம். சண்டே சமையலில் சந்திப்போம், இல்லை வேறு ஒரு சமையலில் சந்திப்போம். சரிங்களா? ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சந்தோஷமாக வீட்டில் இந்த மாதிரி ஒரு டிஷ் வாங்கி சேர்ந்து சாப்பிட்டுட்டு வீட்டோட என்ஜாய் பண்ணின்னு வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பார்க்கலாம் நெக்ஸ்ட் சமையலில். தேங்க்யூ. பிரமாதமாக